தான் இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. தேவனுடைய வார்த்தை இருக்கிற ஜனங்களை உலகம் பகைக்கும். தேவனுடைய வார்த்தை இருக்கிற மனுஷர்களை உலகம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. இயேசுவையே ஏற்றுக்கொள்ளாத உலகம், அவரையே போஜன பிரியன், மதுபான பிரியன் என்று சொல்லி ஒதுக்கி வைத்த இந்த கூட்டம் கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உங்களையும் பார்த்து அப்படிதான் சொல்லும். கலங்காதிருங்கள் தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி வைராக்கியமாய் நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஆம், தேவனுடைய வார்த்தை உள்ளவர்களை இந்த உலகம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. இன்னும் அநேக நம்ம வேதத்திலே பார்க்கிறோம், வார்த்தையை சுமந்த எல்லா மனுஷர்களையும் ஒதுக்கி ஓரத்தள்ளின உலகம் இது. இதோ எலியாவிற்கு முன்பாக எப்படி ஏசபேல் எதிர்த்து நின்றதோ, இதோ அதே போல இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை, இதோ அதற்குள்ளாக நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுகிறவர்களாய் இருந்தாலும் கூட அவர்களுக்குள் தேவன் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் இந்த உலகம் இதோ மறக்கவே முடியாது. எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள். வேதனைகளும் துன்பங்களும் வரும்பொழுது நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேனே, ஏன் இப்படி என்று சொல்லி கலங்காதபடிக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு, இதோ எவ்வளவு உபத்திரவப்பட்டாலும் அந்த உபத்திரவத்திலிருந்து என்னை தூக்கி எடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு அவர் வருகை மட்டும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனே, உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாதது போல தகப்பனே ஸ்தோத்திரம், உம்மையே ஏற்றுக்கொள்ளாத உலகம் எங்களையும் ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லி ஆண்டவரே, உம்மையே நம்பி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உலகம் எங்களை பகைக்கிறது என்று சொல்லி அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் விட்டு கொடுக்காதபடி ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவாசித்து இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.